இந்த நாளிலே இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அது என்ன என்று கேட்டால், மகனே மகளே, அநேக காரியங்களை நீ நம்பி 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 நீ தோற்று போயிட்ட. ஆனால் நீ ஒரு சில நபர்களை, ஒரு சில உறவினர்களை, ஒரு சில மனிதர்களை நீ நம்பி நீ தோற்று போயிருக்கிற. ஆனால் உன் நம்பிக்கையை நீ ஏன் மேலே வச்சிருந்தேனா நீ தோற்று போயிருக்க மாட்ட. நான் உன்னை ஜெயிக்க வச்சிருப்பேன். அதனால் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு வேலை காரியத்தை குறித்து நம்பிக்கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதாரத்தை குறித்து நீ நம்பிக்கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ நம்பிக்கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை குறித்து நம்பிக்கொண்டிருக்கலாம், அல்லது நீ செய்கிற வேலையில், நீ செய்கிற தொழிலில் ஒரு உயர்வு வரவில்லையே, அது வர வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நீ முயற்சி பண்ணி நீ நம்பிக்கொண்டிருக்கலாம், அது எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை நீ எதிர்பார்த்து நீ நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அது தாமதமாகி கொண்டிருக்கிறது, அது கைக்கு கிடைக்கவில்லை, அது வரவில்லை. நான் ஒரு நிலையான ஒரு கவர்மெண்ட் வேலையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் நம்பி நம்பி நான் தோற்று போயிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். நீ நீண்ட நாளாக ஜெபிச்ச ஜெபத்துக்கு உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ரேமா வார்த்தையை கொடுக்கிறார். அன்னாளுக்கு என்ன அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அதே வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் சமாதானத்தோடு போங்கள். உங்கள் விண்ணப்பங்கள் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தின்படியே அவர் செய்ய போகிறார். உங்கள் வேண்டுதல்படியே அவர் செய்ய போகிறார். நீ தோத்து போனல்ல, நீ வெட்டாந்தரையிலே உனக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ண போகிறேன். நீ அவாந்தர வெளியிலே உனக்கு ஒரு பாதையை நினைச்சே போறேன், உண்டு பண்ண போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயே, அந்த எதிர்பார்த்த காரியம் உனக்கு கைவிடி வரப்போகிறது. இந்த நாளிலே அநேகர்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி தெரியவில்லை, ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு ஒரு வழி தெரியவில்லை, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அப்படிங்கிற வழி தெரியவில்லை. இப்படி பலவிதமான போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி அவர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம், கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். கர்த்தர் சொல்றாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு வசனத்தை எடுப்போம். ஆமோஸ் 5:4. கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இங்கு நீங்கள் ஒரு பிழைப்புக்கு ஒரு வழி இல்லையே, வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையே, குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு வழி இல்லையே, பிள்ளைகளை படிக்க வைக்க ஒரு வழி இல்லையே, பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு வழி இல்லையே, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு வழி இல்லையே, என் குடும்பத்திலே திருமணமாயும் இன்னும் கற்பத்தின் கணிக்க ஒரு வழி இல்லையே, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு பிழைப்பு கிடைக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் பிழைப்பதற்கு உண்டான வழி, நீங்கள் வாழ்வதற்கு உண்டான வழி, நீங்கள் உயர்வதற்கு உண்டான வழி, நீங்கள் மேன்மையாகுவதற்கு உண்டான வழி, உங்கள் குடும்பமும் உங்க சந்ததியும் உங்க பிள்ளைகளும் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயர்வதற்கு உண்டான ஒரு வழி என்ன என்று கேட்டால், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடுவேன் அப்பொழுது பிழைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு பிழைப்பை தேடி எங்கேயும் நீங்க ஓட வேண்டியதில்லை. பிழைப்பு உங்களை தேடி வீட்டுக்கு வரப்போகுது. வேலை தேடி எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, வேலை உங்க வீடு தேடி வரப்போகிறது. வருமானத்தை எங்கேயும் தேடி ஓட வேண்டியதில்லை, வருமானம் உங்க வீடு தேடி வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு வேலை காரியத்தை கர்த்தர் உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க போகிற ஒரு நேரம் வந்து விட்டது. நீ செய்வதெல்லாம் வாய்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தாங்க அவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ என்ன தேடு, என்ன தேடி, நீ வேலையை தேடி ஓடாத, நீ என்ன தேடினா வேலை உன் வீடு தேடி வரும். ஐயா வேலை எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துக்கு ஆளை பார்த்து, நீ அங்கே எங்கேயும் ஓடாத, நீ அங்கே எங்கேயும் ஓடாத, நீ ஏசப்பாவை தேடு, வேலை உன்னை தேடி வரும்.
பணம் ஒன்றை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம்னா கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னை தேடு என்றவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறதில்ல, கர்த்தரை சரியான முறையில் நம்ம என்ன செய்கிறதில்ல, தேடுறதில்ல. பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சமூகத்துக்கு நம்ம என்ன செய்கிறதில்ல, இடம் கொடுக்கறது கிடையாது. அதான் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நீ தேவனை நோக்கி நீ என்ன செய்ய, அமர்ந்துரு. நீ யாரை நோக்கி, யாரை பார்த்து, யாரை எண்ணி, யாரை சிந்தித்து, யாரை நினைத்து நீ அமர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டால், நீ தேவனை நோக்கி என்ன செய்ய வேண்டுமாம், அமர்ந்திருக்க வேண்டுமா, அமர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார் பார்த்துக்கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்துருங்க. நீங்கள் எந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கீங்க அந்த காரியம் உங்களுக்கு வீடு தேடி வரும். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் ஒருபோது உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர். ஆமோஸ் 5:14 சொல்லுகிறது. ஆமோஸ் 5:14, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், நீங்கள் சொல்லுகிறபடியே, நீங்க கேட்கிறபடியே, நீங்க வேண்டுகொள்ளபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார், இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் பிழைக்கும்படி, என் குடும்பம் பிழைக்கும்படி, என் சந்ததி பிழைக்கும்படி, நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் பிழைக்கும்படி நான் தீமையை பின்பற்ற மாட்டேன், நான் நன்மையை மாத்திர நான் பின்பற்றுவேன். அல்லேலூயா. நன்மையை மாத்திர என்ன செய்வேன், பின்பற்றுவேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் தீமையும் ஒன்று இருக்குது, நன்மையும் ஒன்று இருக்குது, துக்கம்னு ஒன்று இருக்குது, சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, கண்ணீர்னு ஒன்று இருக்குது, களிப்புன்னு ஒன்று இருக்குது, வெற்றின்னு ஒன்று இருக்குது, தோல்வின்னு ஒன்று இருக்குது, நஷ்டம்னு ஒன்று இருக்குது, ஜெயம்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த பூமியில் இப்படிப்பட்ட இடங்களில் தான் நம்ம நன்மையும் தீமையும் துக்கமும் போராட்டமும் நிந்தையும் அவமானமும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதை நாம் தேடி இந்த பூமியில் வாழ வேண்டும், எதை தேடி நாம் போக வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை பிழைக்க வைக்க போகிறேன், உன் குடும்பத்தை பிழைக்க வைக்க போகிறேன், உன் பிள்ளையை பிழைக்க வைக்க போகிறேன், உன் கையிட்டு செய்கிற வேலை தொழில் பிஸ்னஸ் எல்லாத்தையும் பிழைத்து அது எலும்புபடி நான் உனக்கு வைக்க போகிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், நீ என்ன தேடு, என் சமூகத்துக்கு வா, என்னிடத்துல கிட்டிச்சேரு, என்னை பற்றி கொண்டிரு, நான் உன் குடும்பத்தை பிழைக்க வைக்கிறேன், உன் பிள்ளையை நான் பிழைக்க வைக்கிறேன், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் பிழைக்க வைக்கிறேன். அல்லேலூயா. நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, உன் பிள்ளையை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் பொம்பளை பிள்ளையை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் மகனை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் மகனுக்காக கர்த்தரை தேடு, உன் மகளுக்காக கர்த்தரை தேடு, உன் சந்ததிக்காக கர்த்தரை தேடு. அவர் சமூகத்துக்கு கிட்டி வா. உன் மகனுக்காக நேரத்தை ஒதுக்கு என்றவர் சொல்லுகிறார், உன் மகளுக்காக நேரத்தை ஒதுக்கு என்றவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நீ எதை எதை தேடி இந்த பூமியில் வாழ வேண்டும், எதை எதை தேடி இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று கேட்டால் ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 பேதுரு 3:11-12. 1 பேதுரு 3:11-12. பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர கடவும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது. இங்க பாருங்க, கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது, யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நோக்கமா இருக்கிறது, யாருக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நோக்கமா இருக்கிறது, யாருக்கு அதிசயம் செய்ய வேண்டும் என்று நோக்கமா இருக்கிறது, யார் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று நோக்கமா இருக்கிறது, யார் வாழ்க்கையை மலை மேல இருக்கிற பட்டணம் போல உயர்த்த வேண்டும் என்று நோக்கமா இருக்கிறது என்று கேட்டால் யார் மேல நோக்கமா இருக்கிறது என்று கேட்டால் நீதி செய்கிற நோக்கமா இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் நன்மையை தேடுகிறவர்களா இருந்தால், நன்மையை பற்றி கொண்டிருக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, உனக்கு நான் என்ன செய்வேன், அற்புதம் செய்வேன் அப்படிங்கிறார். அப்பனா அவர் எதை தேட சொல்றாரு சொல்லுங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது, எதை தேட சொல்றாரு, எதை தேட சொல்றாரு, நன்மை என்ன, கீழே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை தேடி. அப்படின்னா இங்க பாருங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில என்ன எத்தனை குடும்பங்களிலே சமாதானமும் இல்லாமல் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கும்போது, ஒரு பிரிவினையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது
ஒரு நெருக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது பிழைக்கிறதுக்கு வழி உங்களுக்கு இல்லை. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? நீ எதை தேட வேண்டும், எதை நாட வேண்டும் என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தை என்ன செய்ய வேண்டுமா? அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சமாதானத்தை தேடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு பேசாமல் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இங்கிட்ட அங்கிட்டு திரும்பிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா சமாதானத்தை நீங்கள் தேடலை, நீங்கள் பிரிவினையை தேடுறீங்க. இப்படி நீங்கள் பிரிவினையை தேடும்போது, சண்டையை தேடும்போது நமக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? பிழைக்க வேண்டிய வழி, வாழ வேண்டிய வழி அது தடைபடுகிறது. அவர் சொல்லிட்டாரு, இது வசனம், இது வார்த்தை. அப்படின்னா நீ எதை தேட வேண்டும், எதை நாட வேண்டும் என்று கேட்டா சமாதானத்தை தேடி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் சமாதானத்தை தேடுவேன். சமாதானத்தை நான் தேடும்போது எனக்கு பிழைப்பு கிடைக்கிறது. சொல்லுங்க, நான் யாரோடும் மனஸ்தாப்பட போவதில்லை, யாரோடும் சண்டை பண்ணுவதில்லை, கூடிய மட்டும் எல்லோரிடத்திலும் சமாதானமாய் நான் வாழ்வேன். அல்லேலூயா. நீங்கள் சமாதானமாய் வாழ்வதனால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பிழைக்க முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு பிழைக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போ, ஏதாவது குறை இருக்குன்னா நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்க்கணும். ஒரு தொழிலில் ஒரு முன்னேற முடியாமல் ஒரு குறை இருக்கா, குடும்பத்தில் அன்பு இல்லாத ஒரு குறை இருக்கா, அப்போ என்ன குறைன்னு கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி செய்யணும். அதுதான் இயேசுடைய வார்த்தை. சமாதானமாக நீங்கள் என்ன செய்யணும், வாழணும், பார்த்து கொடுங்க. ஏசப்பா சொல்கிறாரு, சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாதான காரணர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தரை தேட 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 உங்கள் உள்ளம் அப்படி அன்பால் பொங்கிடும், பார்த்து கொடுங்க. அல்லேலூயா. அதுதான் நீங்கள் தேவ சமூகத்துக்கு கிட்டி சேருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, நெகமியா 9:3. சீக்கிரம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மற்றும் அவர்கள் தேவனாய கர்த்தரின் நியாயபரமான புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை, இங்க பாருங்க, எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. 6 to 9 முதலாம் ஜாமம், 9 to 12 ரெண்டாம் ஜாமம், 12 to 3 மூன்றாம் ஜாமம், 3 to 6 நாலாம் ஜாமம். இந்த நாலாம் ஜாமத்தில் தான் இயேசு கடலில் என்ன செஞ்சார், நடந்தார். அப்படின்னா ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம் குறிக்கிறது சொல்லுங்க? ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். நெகமியாவின் எஸ்ராவின் காலங்களிலே ஒரு ஜாமத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன செஞ்சாங்க? வேதத்தை வாசித்திருக்கிறாங்க. ஒரு ஜாமத்தில் வேதத்தை வாசித்திருக்கிறாங்க, நியாயபரமான புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க. ஒரு ஜாமத்தில் பாவரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. எங்க 3 மணி நேரம் பைபிள் படிச்சிருக்கிறாங்க, 3 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரவேல் மக்கள், வேதம் சொல்லுகிறது, அந்த மாதம் 20ஆம் தேதியில் இஸ்ரவேல் புத்திரர், எப்படி போட்டிருக்கு முதல் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டார்கள். இதை படிக்கும் போது நம்மளுக்கு வெக்கம் இருக்கிறது, வெக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை. கர்த்தரை தேடுவதற்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் செங்கடல் பிளந்து அவர்கள் பார்க்க முடிந்தது, காடைகள் விழுந்ததே அவர்கள் கண்ணால பார்க்க முடிந்தது, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றியதை அவர்கள் கண்ணால பார்க்க முடிந்தது, யோர்தானை கடந்து போவதை அவர்கள் கண்ணாலே பார்க்க முடிந்தது, வானத்திலிருந்து காடைகள் விழுந்ததை அதை கண்ணாலே அவர்கள் பார்க்க முடிந்தது, தேவன் செய்த அற்புதங்களையும் தேவன் செய்த அதிசயங்களையும் அவர்கள் கண்ணாலே பார்த்து இந்த பூமியில வாழ்ந்தார்கள். அவர்கள் செருப்பு பழுதாகவில்லை, அவர்கள் ட்ரெஸ் பழுதாகவில்லை. 40 வருடம் வனாந்தரத்திலே நடந்து திருப்தியாக சாப்பிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள் என்றால் அவர்கள் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார்கள். துர்ச்செய்தியை கேட்டு மடிந்தவர்கள் உண்டு,
தேவனுடைய வார்த்தையை நம்பாம போனவர்கள் உண்டு. அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அப்ப அந்த இஸ்ரவேல் மக்கள் நெகேமியாவின் நாட்களிலே அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எப்படி கொடுத்தார்கள்? ஜாமத்திலே 3 மணி நேரம் வேதத்தை தியானம் பண்ணினார்கள். 3 மணி நேரம் வேதத்தை வாசித்தார்கள். 3 மணி நேரம் வேதத்தை வாசித்து அதை நினைத்து பார்த்தார்கள். அது மாத்திரமல்ல, 3 மணி நேரம் பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். இன்னைக்கு 2 மணி நேரம் ஆலயத்தில் முழுசா ஆராதனையை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்கல. ஒரு கர்த்தரை மையப்படுத்த ஓய்வு நாள் ஆராதனையில 2 மணி நேரம் கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல, அவருக்கு மையப்படுத்த நம்மளுக்கு நேரம் கிடைக்கல. சரியான நேரத்தில் கிளம்பி ஆலயத்துக்கு வர முடியல, சரியான நேரத்தில் ஜெபிக்க முடியல. ஆனால் எந்த அளவுக்கு கர்த்தரை நாம் தள்ளி வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை தள்ளி வச்சிருக்கிறோம், யோசனை பண்ணி பாருங்கள். யோசனை பண்ணி பாருங்கள். எங்க பைபிள் படிக்கிறதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணிருக்கிறாங்க. பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்பதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணிருக்கிறாங்க. அவர்கள் பிழைத்தார்கள், வாழ்ந்தார்கள், ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணினார். மோசேயின் வயது 120 வயது வரை கண்ணு பழுதாகவில்லை. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் எத்தனை காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது, நடக்க வேண்டிய காரியங்கள் எத்தனை காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிரந்தர வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, ஏன் தடை? நிரந்தர வருமானத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்குமே, ஏன் தடை? குடும்பத்தில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு பொம்மை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு தடை? இதுக்கெல்லாம் மாற்று வழி இருக்கிறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கிறது. அதுக்கு ஒரே வழி, தேவ சமூகத்துக்கு வருவதுதான் ஒரே வழி. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். பிழைக்கிறதுக்கு உண்டான வழிங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு, குறிப்பிட்ட டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணுமே, எவ்வளவு பதஷ்டப்படுறோம். ஆனா 1 நிமிஷம் அவர் நம்மளை கைவிட்டுறாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தேவனை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேதத்தை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, பாவத்தை அறிக்கிட்டு ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதுக்கு நம்ம வீட்டு கூட்டம் போடுறோம்? அங்கே கர்த்தரை தேடுவதுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு குறையில் மாறுவதற்கு தான் வீட்டு கூட்டங்கள் போடுகிறோம். ஆனால் அந்த வீட்டு கூட்ட டயத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த வீட்டு கூட்டத்துக்கு வராமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள், அவர் செய்த அற்புதங்களை எண்ணி பாருங்கள். அவர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வேதம் சொல்லுகிறது 3 மணி நேரம் அவர்கள் வேதத்தை ஒதுக்கினார்கள், வேதத்தை வாசித்தார்கள், தியானம் பண்ணினார்கள். 3 மணி நேரம் பாவத்தை என்ன செஞ்சாங்க? அறிக்கையிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கு ஏசப்பா நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 3 மணி நேரமா எப்படி பாவத்தை அறிக்கிடுவாங்க? அப்ப 3 மணி நேரத்துக்கு அவ்வளவு பாவம் இருக்கா? அப்ப நீங்க நினைக்கலாம், எங்க தேவ சமூகத்துல நம்ம செய்த குற்றங்கள் குறைகளை சொல்லி அறிக்கிறதுக்கு நேரம் போதாது. நீங்கள் எப்படி பாவத்தை அறிக்கிட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்த தவறுகள், செய்த பாவங்கள் அது சொல்லணும். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாம் செய்திருப்போமா, செய்திருக்க மாட்டோமா? சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. இந்த காரியத்தை நம்ம செய்திருப்போமா, செய்திருக்க மாட்டோமா? பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், இந்த காரியத்தை நம்ம செய்திருப்போமா, செய்திருக்க மாட்டோமா? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்காமல் நீங்கள் நம்பாமல் போனால் நீங்கள் பாவம் செஞ்சிருக்கீங்க, இந்த காரியத்தை நம்ம செய்திருப்போமா, செய்திருக்க மாட்டோமா? உபமானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பொருத்தனை பண்ணிட்டு நீ செய்யாம போனால் அது உனக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம செய்திருப்போமா, செய்திருக்க மாட்டோமா? அப்ப இதெல்லாம் விவரித்து நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டாமா? சொற்களின் மீதியல் பாவம், பிறனை அவமதிக்கிறது பாவம், தீய நோக்கம் பாவம், பொருத்தனை பண்ணிட்டு பண்ணாம போனால் பாவம். தேவனுடைய வார்த்தையை ரோமர் 14:23 தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனா பாவம். அப்ப இத்தனை காரியத்தையும் நான் செய்யாமல் இருப்போமா? சொற்கள் மீதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை செய்யாமல் இருப்போமா? அப்ப இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே சொல்ல வேண்டும். அதான் 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. நெகேமியாவின் நாட்களிலே அவர்கள் ஒரு ஜாமம் 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்து என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள்,
அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் எப்போது பணிந்து கொண்டார்கள், எப்போது துதித்தார்கள், எப்போது ஆராதித்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் பாவ அறிக்கை செய்த பிற்பாடுதான் என்ன செய்தார்கள், அவர்கள் பணிந்து கொண்டார்கள். புரிகிறதா? கர்த்தரை தேடுவதற்குண்டான வழிகள், கர்த்தர் எப்படி தேட வேண்டும். இங்கே அவர் சமூகத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நேரம் போவதே தெரியாது. நீங்கள் பாட்டு பாட, துதிக்க, ஆராதிக்க, அவரை மையப்படுத்த நேரம் போக தெரியாமல் தேவனோட மகிமை உங்கள் மேலே அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படியே இறந்துடும். இந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி அடிக்கடி இந்த வசனத்தை படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம். ஆகா, நெகமியாவின் நாட்களில் ஒரு ஜாமம் மட்டும் பைபிள் வாசிச்சிருக்காங்களே. அப்போ நான் 3 மணி நேரம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பைபிளை வாசித்திருக்காங்க. 3 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, ஜெபிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் உட்காரமா? சரியான நேரத்திலேயே நாம் துதிக்க ஜெபிக்க வருவது கிடையாது. அப்புறம் எப்படிங்க பிழைப்புக்கு அவர் வழி செய்வார்? பிழைக்கிறதுக்கு அவர் எப்படிங்க வழி செய்வார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லிட்டார். பிழைக்கிறதுக்கு பல வழி இருக்கிறது. ஆனால் பல வழியை அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும், அவர் தான் சொல்லித்தரணும். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. கர்த்தருக்குன்னு ஒரு சமயத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுங்க, கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு. எஸ்தர் ராஜாத்தி கர்த்தரை தேடினார்கள், வெற்றியை பெற்றார்கள். அன்னாளம்மா கர்த்தரை தேடினார்கள், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். தாவீது கர்த்தரை தேடினார், தானியேல் கர்த்தரை தேடினார், சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ கர்த்தரை தேடினார்கள். அவர்கள் ஒரு ஜெயமான வாழ்க்கை என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. ஈசாக்கு மாலை வேலையிலே தியானம் பண்ண போனார். அவர் விதைத்தது, அவர் செஞ்சது எல்லாமே என்ன செஞ்சிச்சு, வாச்சிச்சு. குறிப்பாக தொழில் பண்ணுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வியாபாரம் பண்ணுகிறவர்கள், தொழில் பண்ணுகிறவர்கள், பிஸ்னஸ் பண்ணுகிறவர்கள் அதிகமாக இங்கே தேவ வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையில் தோத்தே போக மாட்டீங்க. உங்கள் வியாபாரம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னு கேட்டால், ஈசாக்கு துறவு தோண இடமெல்லாம் என்ன செஞ்சிச்சு, தண்ணி வந்துச்சு. ஈசாக்கு விதைச்ச விதையில என்ன 100 மடங்கு என்ன செஞ்சார், அறுவடையை பார்த்தார். அப்போ அவர் செஞ்சது எல்லாமே என்ன செஞ்சிச்சு, வாச்சிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த காரியம் எப்படி நடந்தது? எதிராளி தோத்து போகிறான், எதிராளி துறவு தோன்ற தண்ணி வரல. ஆனால் ஈசாக்கு தண்ணி கிணறு தோன்ற தண்ணி வருது. அப்போ சொல்கிறான், உங்ககிட்ட ஏதோ ஒரு வல்லம் இருக்கிறது, உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால உங்ககிட்ட நான் இறஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு அற்புதம் அந்த ஈசாக்கு வாழ்க்கையில் நடந்தது. அப்போ இன்னைக்கு உலகத்தான் நம்மளை பார்த்து பேசணும். உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, நீ செய்யறதெல்லாம் வாய்க்குது, நீ எந்த காரியம் செஞ்சாலுமே ஜெயிக்குது, நீ தோத்து போன காரியம் எதுவுமே உன் வாழ்க்கையில் கிடையாது. நீ போனா வெற்றி, உட்கார்ந்த வெற்றி, நின்னா வெற்றி. நீ சொல்ற காரியம் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்கிட்ட இருக்கிற ஆளை காட்டிலும் உங்ககிட்ட இருக்கிறவர் ஒரு பெரியவர், ஒரு வல்லமை மிக்கவர், அற்புதமானவர். நானும் உன் ஆளை கும்பிடுறதுக்கு, நானும் உன் ஆளை வணங்குறதுக்கு நான் உன் கூட வந்துடுறேன். ஏன்னா நீ செய்யறதெல்லாம் வாய்த்து கொண்டு இருக்கிறது, நீ செய்யறதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று அநேகர் நம்மளை பார்த்து பேசும்படியாக ஒரு வெற்றி வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்பனா அவர் நம்ம வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு ஒரு சின்ன வியாபாரம் பார்த்தா கூட, ஒரு சின்ன கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் வியாபாரம் பார்த்தா கூட அதில் நீங்கள் ஜெயிக்கணும். நான் வியாபாரம் பண்ணேன் நஷ்டமாச்சு அப்போ நீங்கள் சொல்லவே கூடாது. அப்பனா நீங்கள் கடை வச்சிருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு சீக்ரெட் ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பைபிளை கையில் எடுங்க. நீங்கள் பைபிளை கையில் எடுங்க. ஈசாக்கு தியானம் பண்ணினார். தியானம் பண்ணுவதனால, பைபிளை படிச்சு அதை குறித்து நீங்க சிந்திப்பதனால, அதை குறித்து தியானம் பண்ணுவதனால என்ன நடக்குது தெரியுமா? நீங்க செய்யற வேலையில ஒரு பெரிய ஒரு வெற்றி, நீங்க செய்யற வியாபாரத்துல பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆனா உங்க வியாபாரம் வெற்றி அடைய வேண்டுமா, உங்க தொழில் வெற்றி அடைய வேண்டுமா, நீங்க இதுல நேரத்தை செலவு பண்ணணும். அல்லேலூயா.
உங்களை எல்லாரும் நீ பாக்கியவானு, நீ பாக்கியவதின்னு சொல்லணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கு மாற்று வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். ஈசாக்கு தியானம் பண்ணினார். அவர் பஞ்ச காலத்தில் தண்ணி வராத இடத்துல துறவு தோண்டினார், தண்ணீர் வந்ததுங்க. அவாந்தர வெளியில் உங்களுக்கு பாதை வேணுமா? வெட்டாம் தரையில் உங்களுக்கு நீரூற்று வேண்டுமா? பைபிள் எடுங்க, ஒரு அதிகாரத்தை படிங்க, தியானம் பண்ணுங்க. வனாந்தரத்தில் 5 அப்ப 2 மணி எப்படி பெருகுச்சு அதை படிங்க, அதை தியானம் பண்ணுங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. எப்படி 5 அப்ப 2 மணி 12 கூடையை மிச்சம் எடுக்கும்படி எப்படி அற்புதம் நடந்துச்சு அதை குறித்து நீங்கள் யோசிங்க, அதை குறித்து தியானம் பண்ணுங்க. எப்படி பேதுரு தூண்டில் போட்டுன்னு எப்படி மீன் வாயில வரி கட்டுறதுக்கு பணம் வந்துச்சு அதை குறித்து பேசுங்க, அதை குறித்து தியானம் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து தியானிக்கிறீங்களோ அந்த காரியத்தின்படியே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கடனை அடைப்பதற்கு எண்ணெயை வித்து கடனை அடைக்க உதவி செஞ்ச காரியத்தை குறித்து நீங்க படிங்க, அதை குறித்து தியானம் பண்ணுங்க. 5 அப்ப 2 மணி குறித்து படிங்க, அதை குறித்து தியானம் பண்ணுங்க. மீன் வாயில பணத்தை வர வச்சது அதை படிங்க, அதை குறித்து தியானம் பண்ணுங்க. வனாந்தரத்தில் அற்புதம் நடந்தது அதை குறித்து படிங்க, அதை குறித்து தியானம் பண்ணுங்க. காடையில் விழுந்ததை தியானம் பண்ணுங்க, படிங்க. மண்ணா விழுந்ததை படிங்க, தியானம் பண்ணுங்க. கசப்பான தண்ணி மதுரமா தண்ணியா மாறந்த படிங்க. உங்க குடும்பத்தில் கசப்பு இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் பிரிவினை இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லதா? கசப்பான வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இந்த கசப்பான தண்ணீர் எப்படி மதுரமா தண்ணீரா மாறுச்சு அப்படி என்று அந்த வசனங்களை யாத்திராமத்தை படிங்க, படிங்க, அதை நினைங்க, அதை தியானம் பண்ணுங்க. உங்க உள்ளத்தில் இருக்கிற கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறும்படி கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை தியானத்தில் இருக்கிறது. தியானம் அதான் வேத வசனங்களை தியானம் பண்ணு, அதான் வேத வசனங்களை படிங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? படிங்க. ஆதியாகமத்தில் 24 அதிகாரத்தை படிங்க. ஆபிரகாம் ஈசாக்கு பொண்ணு பார்க்கறப்ப எலிசர் அனுப்புறாரு, ஒட்டகம் தண்ணி குடிக்குது, அந்த சம்பவத்து பூரா படிங்க. அதை படிச்சுக்கிட்டு இருங்க. அதை படிக்க 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 உங்களுக்கு அழகான பெண் பிள்ளை, அழகான மருமகனை கர்த்தர் உங்க வீட்டுக்கு என்ன செய்வார்? கொண்டு வருவார். அதை குறித்து தியானம் பண்ணுங்க. எந்த பைபிளில் எந்த காரியத்தை படிச்சு எந்த காரியத்தை தியானம் பண்ணீங்களோ அந்த காரியம் உங்க வீட்டுக்குள்ள கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொழில் பண்றவங்க ஈசாக்கு காரியத்தை நல்லா படிங்க, ஈசாக்கு செஞ்ச காரியத்தை படிங்க, அது நடக்கும். இதுதான் கர்த்தர் என்ன செய்யறது? தேடுற ஒரு காரியம். இதுதான் கர்த்தர் என்ன செய்யறது? தேடுறது. அப்ப வேதத்தை என்னங்க? வேத வசனங்களை வாசித்து தேடி வாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி அற்புதமான காரியங்களை வாசிங்க. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதுல என்ன இயேசுப்பா செஞ்ச அற்புதங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த அற்புதங்களை பூரா வசனங்களை பூரா தனித்தனியா எடுங்க. மொத்தம் 57 அற்புதத்துக்கு மேல என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா. எங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதத்தை சொல்லுங்க பாப்பா. ஒரு அற்புதம் வேற டக்குன்னு நீங்க இப்ப இதுல இருந்து தெரியுது, நீங்க பைபிள் படிக்கிறீங்க இல்லையான்னு தெரியுது. லாசரை 4 நாள் எழுந்த லாசரை உயிரோடு எழுப்பினார். இதை தியானிச்சு பாருங்க, செத்து போன காரியம் உங்க குடும்பத்தில் எழுப்பும். அல்லேலூயா. நாளைக்கு வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை, கரண்ட் பில் கட்ட வழி இல்லை, நாளைக்கு வரி கட்டணும் அப்படின்னீங்கன்னா பேதுரு ஒரு தூண்டியை போட்டு ஒரு மீனை அப்படி பிடிக்கிறாரு, அதை படிங்க, அதை தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிட்டு வரி கட்டுறதுக்கு மீன் வாயில பணத்தை வர வச்சோரு எனக்கு ஒரு பணத்தை நீங்கள் வர வைப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன செய்யும்? அது நடக்கும் பார்த்துக்கணும். அதுதான் கர்த்தர் என்ன செய்யுங்க? தேடுங்க. கர்த்தரை தேடும்போது அவர் சங்கீதம் 105:4 சொல்லுகிறது, அவர் சமூகத்தை என்ன செய்ய? நித்தமும் தேடுங்க. அவர் சமூகத்தை என்ன செய்யுங்க? நித்தமும் தேடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த பாவரிக்கை பண்றது தாவீது எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறார் தெரியுமா? 3 மணி நேரத்தை ஈஸியாக சொல்லிடுறீங்க. தாவீது ஒரு 51ஆம் சங்கீதத்தையே எழுதியிருக்கிறார். அது என்ன எழுதியிருக்கு? 51ஆம் சங்கீதத்தில் தான் செஞ்ச பாவத்தை உணர்ந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற காரியத்தை ஒரு சங்கீதமா பாடலாவே என்ன செஞ்சிருக்கிறாரு? பாடி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்கு ஒரு சங்கீத புஸ்தகத்தையே 51ஆம் சங்கீதத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. அப்ப பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்பதில் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க பாப்பா. ஈஸியா ஏசப்பையன் பாவங்களை மன்னிங்க சொல்லிட்டு விட்டுறோம். ஆனா அதுக்கு நேரத்தை தருணத்தை ஒதுக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே இந்த வேலையிலே நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது
பிலிப்பியர்கள் தீமை அல்ல நன்மையை தேட வேண்டும். அப்படி தேடும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக